எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான செயல்களும் விலகி நேர்மறையான சிந்தனையும் செயலும் அதிகரிக்கும். எந்த செயல்களும் இதுவரை தாமதமாய் கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த வருடம் தொட்டது துலங்கும். வெற்றிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். இதுவரை உங்களது 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானும் இந்த வருடம் உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது ஜென்மஸ்தானத்தை வலிமையாக பார்வையிடுவது குருபலத்துடன் எதையும் சாதிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஏனென்றால் உங்களது தனஸ்தானாதிபதியும் உங்களது லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவானே உங்களது ஜென்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயம் குடும்பம் ரீதியாக இருந்த குழப்பங்கள், சில பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், எதன் மேலும் இருந்த விரக்தியான தொந்தரவுகள், யதார்த்தமாக பேசிய சிறு வார்த்தைகள் கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிட்டதே என்ற ஆதங்கங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் நிவர்த்தியாகும். ஏனென்றால் உங்களது வாக்காதிபதி இந்த வருடம் மிக வலிமையாக செயல்படுவதினால் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் உயர்வுகளும்